லேட்டஸ்ட் எபிசோடுகளை விளம்பரங்களே இல்லாமல் காணுங்கள். ஏற்கனவே தலை தொங்கி போய் கிடக்குறாங்க. இப்போதைக்கு இவங்க எல்லாரும் செத்த பாம்பு. இவங்களை அடிச்ச ஒரு பிரயோஜனமும் இல்ல மாமா. நீங்க வாங்க, நாம போலாம். பாக்கா நாம எல்லாரும் எதுக்கு ஒன்று கூடி இருக்கோன்னு உங்க எல்லாருக்குமே நல்லா தெரியும். இந்த ஸ்கூல் கதிரேசன் குமரேசன் குடும்பத்துக்கு பாத்தியப்பட்டது. இவ்வளவு நாளா இந்த ஸ்கூல் கரஸ்பாண்டன்ட் முறையில் நான் தான் இந்த ஸ்கூலை நிர்வாகம் பண்ணிட்டு இருந்தேன். இப்போ அதிலிருந்து எனக்கு ஓய்வு கிடைச்சிருக்கு. அதை இப்போ அந்த ரெண்டு குடும்பத்தில் ஒரு குடும்பத்துக்கு கொடுக்க வேண்டிய நேரம் வந்துருச்சு. இந்த ஸ்கூலை கட்டின இவங்களோட பார்ட்னரு சாகும்போது ஒரு உயிரை எழுதி வச்சுட்டு தான் போயிருக்காரு. அதில் ஒரு முக்கியமான கண்டிஷன் இருக்கு. இவங்க ரெண்டு குடும்பத்திலிருந்து யாராவது ஒருத்தர் இந்த ஸ்கூல்ல வாத்தியாரா வேலை செய்யணும். அப்படி எந்த குடும்பத்திலிருந்து வாத்தியாரா வேலை செய்யறாங்களோ அவங்களுக்கு தான் இந்த ஸ்கூலை நிர்வாகம் பண்ண அனுமதி இருக்கு. அவங்களுக்கு தான் இந்த ஸ்கூல் சொந்தம்னு மொத்தமா எழுதி வச்சிருக்காரு. அதுபடி நாம இப்ப ஒரு குடும்பத்துக்கிட்ட நிர்வாகத்தை ஒப்படைக்க போறோம். நீங்க வாங்கம்மா. இவங்க வேற யாரும் இல்ல, நம்ம குமரேசனோட மருமக தான். பேரு உமா. இப்பதான் இவங்க வாத்தியார் படிப்பை படிச்சு முடிச்சிருக்காங்க. முறைப்படி உங்க சர்டிபிகேட்லாம் சப்மிட் பண்ணுமா, நாங்க செக் பண்ணணும். எல்லாருடைய சம்மதத்தின்படி உமா இந்த ஸ்கூல்ல டீச்சரா வேலை வைப்பாங்க. அவங்க மாமனார் குமரேசன் இந்த நிர்வாக பொறுப்பை பார்த்துக்குவாரு. அதாவது நாளையிலிருந்து இந்த ஸ்கூலுடைய கரஸ்பாண்டன்ட் குமரேசன் தான். கூட்டத்தில் உங்களுக்கு இதுல யாருக்காவது ஆட்சேபனை இருந்தா சொல்லுங்க.
அப்புறம் என்ன, முறைப்படி என்ன பண்ணுமோ அதை பண்ணிடுவோம். சரிதானே? ஆட்சேபனை இருக்கு. எதுக்குமா இப்ப ஆட்சேபனை தெரிவிக்கிறீங்க? நல்லவங்க கைக்கு போக வேண்டிய நிர்வாகம் சொத்தை ஆட்டைய போடணும்னு நினைக்கிறவங்க கைக்கு போக கூடாது. இது கல்வி நடக்கிற ஸ்தாபனம். இது ஒரு சேவையா தான் பார்க்கணும். ஆனா இவங்க இது ஒரு பிசினஸா பாத்துக்கிட்டு இருக்காங்க. இவங்க கைக்கு இந்த ஸ்கூல் போனா குழந்தைங்களோட எதிர்காலம் நாசமா போயிரும். பணம் எதுல வேணாலும் சம்பாதிக்கலாம். ஆனா கல்வியை ஒரு வியாபாரமாக்கி அதுல இருந்து சம்பாதிக்க கூடாது. என் மாமனாரோட தாத்தா தான் எதுக்காக படிச்ச வாத்தியாருக்கு தான் இந்த சொத்துன்னு எழுதி வச்சாருன்னா அப்போதான் படிப்போட அருமை தெரிஞ்சு நடந்து பாகன்னு தான். அதிகாரத்துல என்னைக்கும் தப்பான வகைலாம் வந்துடக்கூடாது. இதுக்கு நான் சம்மதிக்க மாட்டேன். சரிம்மா, நீ ஒத்துக்க மாட்டேன்ற. உன் குடும்பத்துல யாராவது வாத்தியார் இருக்காங்களா? இருந்தவங்கள தான் திட்டம் போட்டு சாகடிச்சிட்டாங்களே. பழைய கதையெல்லாம் பேசி இப்ப பிரயோஜனம் இல்ல. இப்போ உங்க குடும்பத்துல யாராவது வாத்தியார் இருக்காங்களா? அப்படி இருந்தா சொல்லுங்க, பேசுவோம். உயிர்ல என்ன இருக்கோ அதைத்தான் நாங்க பேச முடியும். சொல்லுமா, உங்க குடும்பத்துல யாராவது வாத்தியார் இருக்காங்களா? மாணிக்கம், நீ உங்க குடும்பத்துல வாத்தியாராப்பா? அப்படி நீ வாத்தியாரா இருந்தா இந்நேரம் உனக்கு ரிட்டையர்மெண்ட் கிடைச்சிருக்குமே. அப்புறம் யாரு? ஏம்மா, நீங்க வாத்தியாரா? அதுக்கு வாய்ப்பே இல்லையம்மா. படிச்சுக்கிட்டு இருந்த உன் புருஷனும் போயிட்டான். நீ படிச்சிருக்கியா? யாரு இவளா? இவளே ஒரு 3ஆம் கிளாஸ் ஃபெயிலு. கையெழுத்தே போட தெரியாத ஒரு கை நாட்டு. இவளாவது வாத்தியாருக்கு படிக்கிறதாவது. அப்புறம் எதுக்கு வெட்டியா நேரத்தை வீணாக்கிட்டு? ஐயா, ஆக வேண்டியதை பாருங்க. ஏம்மா, வாங்க, வந்து கையெழுத்து போட்டு போங்க. இல்ல, இதுக்கு நான் ஒத்துக்க மாட்டேன். இதுல பிடிவாதம் பிடிக்க என்ன இருக்கு? உங்க சைடு வாத்தியார் இருந்தா சொல்லுங்க, இல்லனா கையெழுத்தை போட்டுட்டு போய்கிட்டே இருங்க. எங்க அத்தை இதுல கையெழுத்து போட மாட்டாங்க. கையெழுத்து போடணும்னு கூட அவசியம் இல்ல. உயில் படி இவங்க குடும்பத்துக்கு தான் ஸ்கூல் சொந்தம்னு சட்டம் சொல்லுது. அதனால சண்டை போடாம கையெழுத்தை போடுங்க, இல்லனா இடத்தை காலி பண்ணுங்க. ஒரு தப்பானவங்க கிட்ட நிர்வாகம் எப்பவுமே போக கூடாது. சார், இவங்களை வெளியே அனுப்பிச்சு விட்டு ஆக வேண்டியதை பாருங்க. மா, போங்க, போய் ஏதாவது வேலை இருந்தா பாருங்க. மா, உங்களை தான்மா சொல்றேன், போங்கம்மா. வா அமுதா, போ. உமா, இந்த டாக்குமெண்ட்ல எல்லாம் கையெழுத்து போடுமா. இந்தாம்மா.
என்னம்மா எழுதலையா? உங்க பேனா கொடுங்க. பெண் இருக்கா? இந்தாம்மா கையெழுத்து போடு. இந்தாம்மா. இந்தாம்மா கையெழுத்து போடு. ஆ யோ ஆரம்பிக்கலாங்களா? என்ன அப்படி பாக்குறீங்க? யாருன்னு தெரியலையா? சார் பேரு செந்தில். செந்தில் வாத்தியார். BA BEd. சாதாரண செந்திலா செத்து வாத்தியார் செந்திலா இங்க இப்படி நிக்கிறார். கதிரேசன் குடும்பம் சார்பா இப்போ வாத்தி ரெடி.
என்ன உங்களுக்கு தான் சம்பவம் பண்ண தெரியுமா? நாங்களும் சம்பவம் பண்ணுவோம். தரமான சம்பவம். எப்படி? ஆயிரம் கைகள் மறைத்தாலும் ஆதவன் மறைவதில்லை. அது மாதிரிதான் இவங்க படிக்கிறத நீங்க தடுக்கணும்னு நினைச்சாலும் அது நான் இருக்கிற வரைக்கும் முடியாது. இனி உங்களால என்ன பண்ண முடியும்? எதுவுமே முடியாதே. இன்னும் கொஞ்ச நேரத்துல இந்த ஸ்கூல் எங்க கைக்கு வரப்போகுது. ஏய், இருந்து கண் கொட்ட நல்லா பார்த்துட்டு தான் போகணும். அவசரப்பட்டு சொல்லாம கொல்லாமலாம் போயிடாதீங்க. சாப்பாடெல்லாம் பலமா ஏற்பாடு பண்ணிருக்கு. இருந்து நல்லா சாப்பிட்டுட்டு போங்க. என்ன ரொம்ப பலமா யோசிக்கிறிய? எல்லாமே முடிஞ்சு போச்சு. கேம் ஓவர். ஆட்டம் க்ளோஸ். எங்க குடும்பத்து சார்பா யார் இருக்காங்கன்னு கேட்டியல? இதோ நிக்கிறாங்க. நல்லா பாருங்க. என் புருஷன் இப்போ வாத்தியார். வா வாத்தி போலாம். ஆசிரியர் மாமா மாப்பிள்ள இந்தா சரி மாமா. என்ன ஷாக்கா இருக்கா? சில பேர்லாம் பேரஞ்ச மாதிரி இருக்காங்க. இருக்காதா பின்ன? செத்து போனவன் திரும்பி வந்தா ஷாக்கா தான் இருக்கும். ஆமா, செத்து தான் போனேன். பழைய செந்தில் செத்து போய் இப்போ வாத்தியார் செந்திலா திரும்ப உங்க முன்னாடி வந்து நிக்கிறேன். எதுக்குப்பா அந்த டிராமா? ஏன் இப்படி பண்ணீங்க? என்ன பண்ண சொல்றீங்க? நான் இங்க இருந்து படிக்கிறது சில பேர் கண்ணுக்கு உறுத்தலாவே இருக்கு. எதுக்கு நம்மளால அடுத்தவங்களுக்கு மன கஷ்டம்? யாருக்கும் தெரியாம சென்னைக்கு போய் பிஎட் முடிச்சுட்டு வந்துட்டேன். ஆனா யாருக்கும் பயந்து இல்ல. யாரோ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஏதோ கேட்ட மாதிரி இருந்துச்சு. சார், நீங்க தானே? என்ன கேட்டிய? உங்க சைடுல வாத்தியாரு இருக்கியலா இல்லையான்னு. வெளியே கிளம்புறியலான்னு கேட்டியல? அதுக்கு பதில் இப்போ நான் சொல்ல போறேன். இப்ப நாங்க வெளியே போட்டுமா?
இதோ கதிரேசன் வாத்தியாரோட வாரிசு செந்தில் BA B.Ed ஆசிரியர். உங்க முன்னாடி நிக்கிறாக, நல்லா பாருங்க. இப்ப என்ன சார் பண்றது? அதான் சார் எனக்கு ஒண்ணு புரியல. இது என்ன புது சிக்கலா இருக்கு? இப்படி ரெண்டு குடும்பத்துல இருந்து ஒன்னா வாத்தியார் கொண்டாந்து நிப்பாட்டினா எப்படி? நீங்க ரெண்டு பேரும் தாராளமா இந்த ஸ்கூல்ல சேர்ந்து ஒர்க் பண்ணலாம். அதுல எந்த பிரச்சனையும் இல்ல. பிரச்சனையே ரெண்டு குடும்பத்துல எந்த குடும்பத்துக்கு கரஸ்பாண்டன்ட் பொறுப்பு கொடுக்கறது தான்.